மணத்தக்காளி பழம். இதை முந்தி மாதிரி நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்க முடியல. சின்ன வயசில் இதை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதை பறித்து சாப்பிடுவோம். நல்லாவே இருக்கும். இதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது வயிற்று புண்களை ஆற்றும். அதே மாதிரி இந்த இலைகளை அரைச்சி நம்ம தோல் மேலே தடவும் போது சில தோல் வியாதிகள் கட்டிகள் எல்லாம் மறையும் அப்படின்னு அதை பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த கீரைகளை நம்ம அதிக இடத்துல பார்க்க முடியல. அதே மாதிரி இந்த பழத்தை இந்த காலத்து சின்ன பிள்ளைங்க பார்க்கும்போது என்னமோ விஷப்பழம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா சாப்பிட மறக்காதீங்க. இது விதைகளால் நிறைந்திருக்கும், நல்லா இருக்கும். மணத்தக்காளி பழம். இதை முந்தி மாதிரி நிறைய இடங்களில் நம்ம பார்க்க முடியல. சின்ன வயசில் இதை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதை பறித்து சாப்பிடுவோம். நல்லாவே இருக்கும். இதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது வயிற்று புண்களை ஆற்றும். அதே மாதிரி இந்த இலைகளை அரைச்சி நம்ம தோல் மேலே தடவும் போது சில தோல் வியாதிகள் கட்டிகள் எல்லாம் மறையும் அப்படின்னு அதை பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த கீரைகளை நம்ம அதிக இடத்துல பார்க்க முடியல. அதே மாதிரி இந்த பழத்தை இந்த காலத்து சின்ன பிள்ளைங்க பார்க்கும்போது என்னமோ விஷப்பழம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா சாப்பிட மறக்காதீங்க. இது விதைகளால் நிறைந்திருக்கும், நல்லா இருக்கும்.